கர்த்தர் மகிமைப்படுவதாக. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின் பாதையில் நமக்கு முன்குறிக்கப்பட்ட பாதையில் நடத்தி செல்ல அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த பாதையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், கவலை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவரை துதிக்க அந்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். இந்த காலை வேளையிலையும் கூட எங்களோட கூட சேர்ந்து அந்த நல்ல ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரை எங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்கப்பா, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி செல்லுங்கப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல என்ன செய்யணும், என்ன பண்றது, எங்க போகணும் நமக்கு தெரியாம இருக்கும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை அழகா கைட் பண்ணுவார். அன்றைக்கும் அப்படித்தான் ஆபிரகாம் ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படி அனுப்பின பொழுதும் ஆவியானவர் அவரை அழகா கைட் பண்ணார். கர்த்தர் அவரை நேர்வழியாய் நடத்தி ரெபெக்காளுக்கு நேராக அவரை கொண்டு சென்றார். நாம் ஆவியானவருடைய கரத்துல நம்மை ஒப்படைக்கும் பொழுது எப்படி எலியேசரை கர்த்தர் நடத்தினாரோ அதுபோல நம்மையும் அவர் நடத்துவார். கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரோட ஒத்தாசையோடு இருக்கும் பொழுது எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, தெய்வமே, அடியோரை ஆட்கொண்ட
நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியானவரே தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நமக்குள்ள வாசம் செய்யும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் கைட் பண்ணி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எங்க போகணும், எங்க வரணும், என்ன பேசணும் அப்படின்ற காரியத்தை கூட அவர் நமக்கு சொல்லி தந்து நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க எனக்கு ஒண்ணுமே பேச தெரியாது, எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது, நான் அடுத்து என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், என் எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும், என் பிள்ளையோட ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ணணும் யோசிச்சு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்போ பண்ணணும், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நடத்த பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பாதத்துல உங்களை சரண்டர் பண்ணா போதும், அவர் உங்களை எடுத்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். ஆமென். God bless you.